இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களோட சேர்ந்திருக்காங்க. ஒரு சில நிபந்தனைகள். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குங்க. அது என்னன்னா, உட்கட்சி பூசல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சில பேர் வந்து தவைக்க கூட போகலாம், சில பேர் வந்து போவேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா பிரச்சனை பெருசாயிடும் அப்படிங்கிற நோக்கத்தினால. ஸோ கண்டிப்பாக அதிமுகவும் தவைக்க கூட இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி என்னதான் நடந்தது இன்னைக்கு, வேற என்ன சுவாரஸ்யங்கள் நடந்தது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றி கழகத்திற்கு தற்போது காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள் நிபந்தனையுடன் கூடிய ஆதரவை வழங்கியுள்ளனர். இதன் மூலம் 11 வருட காங்கிரஸ் திமுக கூட்டணி முறிந்து தாவேகாவின் பலம் தற்போது 112ஆக உயர்ந்துள்ளது. விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் ஒரு இடத்தை ராஜினாமா செய்த நிலையில் தாவேகா பலம் 107ஆகவும் காங்கிரசின் ஆதரவுடன் சேர்த்து மொத்தம் 112ஆகவும் அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திக்க விஜய் ஆளுநர் மாளிகைக்கு சென்றார். அங்கு காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கடிதத்துடன் புதிய அமைச்சரவை பட்டியலையும் ஆளுநரிடம் வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். நாளை மே 7 விஜய் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ள நிலையில் ஆளுநர் மாளிகை வட்டாரம் பெரும் பரபரப்பில் ஆழ்ந்துள்ளது. 35 ஆண்டுகளுக்கு பிறகு மாமியாரும் மருமகனும் ஒரே சட்டசபையில் உறுப்பினர்களாக இருக்கும் அபூர்வ நிகழ்வும் இம்முறை அரங்கேற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த நிலையில் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன விஷயம்னா, காங்கிரஸ்லாம் கண்டிப்பாக சேர மாட்டாங்க, அதே நேரத்தில் விஜய் அவர்களும் ஏற்றுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து விஜய் கூட சேரணுங்கிற மாதிரி எண்ணம் இருந்தது தேர்தலுக்கு முன்னாடி. பட் ஆனால் இங்கே இருக்க காங்கிரஸ் கமிட்டி வந்து வேண்டாம், திமுக கூடயே இருக்கலாம், அவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்க, திமுக தான் ஜெயிக்கும், அதனால் திமுக கூடயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் ராகுல் காந்தி வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேச்சை கேட்டுட்டு திமுக கூடயே பார்த்தீங்கன்னா பயணிச்சாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா ஜெயிச்ச உடனே பயங்கரமான கோபத்தில் ராகுல் காந்தி இருந்திருக்காரு. ஸோ அதனால் இவங்க சொல்கிறது எதையும் கேட்காம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தாவேகாவுக்கு தாவிட்டார். ராகுல் காந்தியோட முழுமையான நோக்கம் என்னன்னா, இங்கே காங்கிரஸை வளர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2029 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட ஆதரவு நமக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினைப்பாரு. ஏன்னா வந்து ஒருவேளை திரும்பவும் திமுக தோத்துடுச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டோட ஆதரவு கிடைக்காது. யாருக்கு? ராகுல் காந்திக்கு கிடைக்காது. அதனால் இப்போ தாவேகா கூட சேர்ந்துட்டா இந்த ரிசல்ட் அப்படியே பிரதிபலிக்கும். கண்டிப்பாக விஜய் அவர்கள் தான் 2029 நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் ஜெயிப்பார், அதனுடைய ஆதரவு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நிபந்தனைகள், ரொம்ப முக்கியமான இல்லைங்க, மதவாத சக்திகளோட இணைய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிபந்தனைகளோட சேர்ந்துருக்காங்க. அமைச்சர் பட்டியலில் ஏதாவது இடம் கேட்டிருக்காங்களா, வேறு ஏதாவது கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற தகவல் வந்து பெருசாக நமக்கு இன்னும் தெரிய வரல அப்படின்னே சொல்லலாங்க. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க, இது இவங்களுடைய சாப்டர், இது வந்து முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா. பட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிலருக்கு பிடிக்கல அப்படின்னாலும் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்சிகளில் பேசினாலும் அதே நேரத்தில் அதிமுகவும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட பேசிகிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிவி சண்முகமாக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தாவேகா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. மேபி எடப்பாடி அவர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கலாம். பட் மேலிடம் வந்து பார்த்திங்கன்னா பாஜக அவங்க வந்து ஏதாவது ஒரு சில அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் கூட எடப்பாடி ஒரு சில முடிவுகள் எடுக்காத இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நிலையில் இப்போ வந்து அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, யாருக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மீட்டிங்கையே கேன்சல் பண்ணிட்டாங்க. அதற்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அவங்களுக்குள்ளேயே அதிமுகக்குள்ளேயே ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 அணியாக பிரிகிறாங்க. சிவி சண்முகமாக இருக்கட்டும், அதே போல் எஸ்பி வேலுமணி, இவங்க தலைமையில் ஒரு 30 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் இங்கே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில. பட் ஆனால் ஏதோ பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாமலாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனை என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேகாவிற்கு ஆதரவு தர கோரி செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணியை அணுகியதாகவும், எஸ்பி வேலுமணியோ எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து தன்னால் அரசியல் செய்ய முடியாது என்பதால் சிவி சண்முகத்தை அணுகுமாறும் அவருக்கு அதிக எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாகவும் அவரிடம் பேசுங்கள் என்று செங்கோட்டையனிடம் கூறியதாகவும் தகவல் கசிந்துள்ளது. வட தமிழகத்தில் அதிமுகவின் வலிமை பெற்றவராக சிவி சண்முகம் திகழ்ந்து வருகிறார். மேலும் இவரது கட்டுப்பாட்டில் 15 வன்னியர் சமூகத்தினர் எம்எல்ஏக்களும் இருக்கின்றனர். எனவே சிவி சண்முகத்தை வைத்து அதிமுகவை உடைக்கும் திட்டத்தில் செங்கோட்டையன் இறங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்று நடைபெற இருந்த அதிமுக எம்எல்ஏக்களின் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நேற்று இரவு சிவி சண்முகம் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கூடி விவாதித்துள்ளனர்.
அப்போது சட்டமன்ற அதிமுக தலைவராக சி.வி. சண்முகத்தை தேர்வு செய்வது என்றும் அவரது தலைமையில் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கலாம் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகத்தை ஆதரிப்பதால் அதிமுக உடையும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. ஆனால் சி.வி. சண்முகம் செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது அதிமுக தாவேகா கூட்டணி குறித்து கட்சி முடிவெடுக்கும், தான் எதுவும் கூற முடியாது என்று கூறி சென்றார். இந்த நிலையில் அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் அளித்த பேட்டியில் தற்போது வரை தாவேகாவிலிருந்து யாரும் ஆதரவு கேட்டு கடிதம் அனுப்பவில்லை. அதிமுக தரப்பிலும் யாரும் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்பு கொள்ளவில்லை. எங்களிடம் யாரும் ஆதரவும் கேட்கவில்லை. அப்படி கேட்டால் கட்சி தலைமை முடிவு செய்யும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக அதிமுகவும் எடப்பாடியை சமாதானப்படுத்தி கண்டிப்பாக தாவேகா கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்கேஸ் சமாதானம் ஆகலைன்னா கண்டிப்பாக கட்சி உடையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் தாவேகாக்கு எப்படி கட்டாயம் 10 எம்எல்ஏக்கள் தேவையோ அதே போல் அதிமுகவுக்கு ஒரு அதிகாரம் தேவை. ஏன்னா அதிகாரம் இல்லைன்னா கண்டிப்பாக அடுத்த 5 ஆண்டுகளில் திமுகவும் சரி தாவேகாவும் சரி நல்ல பலம் வாய்ந்துருவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஷைன் பண்ண முடியாது. ஒருவேளை இப்போ ஒரு அதிகாரத்தில் பங்கு வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய இருப்பை வந்து பார்த்திங்கன்னா தக்க வச்சுக்கலாம். இதே நிலையில் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா துவண்டு விடலைங்க. ஒரு பக்கம் அதிமுக முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடையில யாராவது 2 பேர் பிரச்சனை பண்ணால் கூட நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் வரவங்க எல்லாரையும் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்திக்கிறாரு. அந்த நிலையில தான் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும் பாமகவிடம் தாவேகா தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாமகவிடம் 4 எம்எல்ஏக்கள் இருக்கும் நிலையில் தாவேகாவின் வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமி அன்புமணியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ஆனால் துணை முதலமைச்சர் பதவி மற்றும் முக்கிய துறைகளை அன்புமணி கேட்பதால் இழுபறி நீடித்து வருகிறது. அதே போல ஒருவேளை பாமகவும் ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப மேலும் 3 இடங்கள் மட்டும்தான் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இந்த சூழலில் அதிமுகவையும் தாவேகா அழைத்து வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க. மேபி சி.வி. சண்முகத்தோட தலைமையில் அதிமுக வந்து ஒன்றே தாவேகா கூட இணையலாம், இல்லை அப்படின்னா எடப்பாடி சம்மதத்தோடு வந்து பார்த்திங்கன்னா தாவேகா கூட இணையலாம். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம யோசித்து பார்த்தோம்னா அவங்க எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் ஒரு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறப்ப, ஏன்னா இத்தனை நாள் வந்து எதிர்க்கட்சி தலைவராவது இருந்தாங்க, இப்போ அது கூட இல்லை அப்படிங்கிறப்ப அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அவங்களுடைய தேவைக்காக கண்டிப்பாக தாவேகா கூட இணையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே போல தான் காங்கிரஸ் வந்து வேகமாக இணைஞ்சதுக்கு இன்னொரு காரணம், ஒருவேளை பாஜக கூட கூட்டணியில் இருக்கவங்க இன்கேஸ் வந்து இணைஞ்சிட்டாங்க, விஜய் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுரும். அப்படிங்கிறனால தான் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக முந்தி அடிச்சுட்டு வந்ததாகவும் ஒரு சில தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இனிமே தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு பெரிய சிக்கலே இருக்குது. ஏன்னா மேலிடத்தில் பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து பார்த்திங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு PM ஸ்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம்லாம் கொண்டு வர போகிறாங்க. அதில் மும்மொழி கொள்கை இருக்குது அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் திமுக அரசாங்கம் வந்து அதை தடுத்துட்டு இருந்தாங்க, நாங்கள் கையெழுத்து போட மாட்டோன்னு. இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க, சும்மா ஒரு சாம்பிள் இதை வந்து கையெழுத்து போடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்ன நடக்க போகுது, விஜய் ஆதரிப்பாரா எதிர்ப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது எல்லாமே நம்ம சேனலில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விஜய் அவர்களோட நல்லதுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க, அதிமுக அவர்களோட நல்லதுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து தான், யாராக இருந்தாலும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.